Praise the Lord. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நாளின் நாலு வேளையிலே கர்த்தருடைய வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி இங்கே ஆலயத்தில் நேரடியாக கூடி வந்திருக்கிற உங்களையும் ஆன்லைன் மூலமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த தொடர் வேத பாடங்களில் எங்களோடு கலந்து கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளாக உங்களையும் இந்த நாளின் வேத பாடல்களுக்கு அன்போடு வாழ்த்தி வரவில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பு முதல் நித்திய வாழ்வு வரையுள்ள வேதாகமத்தின் மைய கருத்தை, மைய பொருளை, மீட்பின் சத்தியங்கள், த ட்ரூத்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்கிற தலைப்பிலே 5 வருடங்களாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தோடு இந்த பாடத்தை நான் முடிக்க முயற்சி செய்கிறேன். நம்முடைய திருச்சபை துவங்கி வருகிற வாரத்தோடு 34 வருடங்கள் முடிந்து 35வது வருடத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இந்த திருச்சபை துவங்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு துவங்கவில்லை. அது ஒரு வீட்டில் வேத பாட குழுவாகத்தான் என்ன செய்தது, துவங்கியது. சர்ச்சா நம்ம துவக்கலை. ஒரு 10க்கு 15 அந்த மாதிரி, ஒரு 10க்கு 10 தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீட்டில், ஒரு சகோதரியினுடைய வீட்டில் 3 குடும்பங்கள், பாஸ்டருடைய குடும்பம் சேர்ந்து கொலோசையர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையாருக்காக என்ன ஜெபித்தார் அப்படிங்கிற தலைப்பில் வேத பாடங்களை துவக்கினேன். சபையாருக்காக அப்போஸ்தலனுடைய ஜெபம், அதுதான் முதல் கொலோசையரில் இருக்குது. அந்த வேத பாட வகுப்புகள் தொடர்ந்து அப்படியே நடந்து கொண்டிருந்தது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைலாம் என்ன செய்யலை, ஆரம்பிக்கப்படலை. அதற்கப்புறம் ஆண்டவருடைய தெளிவான நடத்துதலின்படி நீண்ட ஜபங்களுக்கு பின்பு, கர்த்தருடைய தெளிவான வழி நடத்துதலை புரிந்து கொண்ட பின்பு தான் கரியனப்பாளையில் இருக்கிற நான் குடியிருந்த வீட்டினுடைய ஹாலில் நம்முடைய திருச்சபையினுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துவங்கியது. இந்த 8 மாதத்தில் அந்த முதல் ஆராதனை துவக்குகிற அன்று சபை விசுவாசிகளாக இல்லை, வெல் விஷஸ், அதாவது என்னை நேசிக்கிறவங்களாக சேர்ந்து ஒரு 40 பேர் அந்த முதல் ஆராதனையில் கூடி வந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 34 வருஷங்களுக்கு முன்பாக. ஸோ இந்த வேத பாடம், பைபிள் ஸ்டடி என்பது இந்த திருச்சபையினுடைய ஒரு வித்து. ஏன்னா அதில் தான் அது துவங்குச்சு. அந்த வேத பாட வகுப்புகளை நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த 3 குடும்பங்களையும் வேறு சபைகளுக்கு நான் அனுப்புவேன். வேறு எங்கேயா இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க, ஏன்னா நான் எங்கேயா பிரசங்கம் பண்ண போவேன். ஆனால் அந்த 3 குடும்பங்கள் எந்த சபைக்கு போனாலும் அவங்க அதில் என்ன அடையலை, திருப்தி அடையாததுனால இன்றை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் அது வரைக்கும் ஒரு மிஷனரியாக, சுவிசேஷகனாக, வேதாகம கல்லூரி ஆசிரியராக, எழுத்தாளராக, இப்படி பல்வேறு விதங்களில் என்னுடைய ஊழியங்களை செய்து கொண்டு தான் நான் பாஸ்டராக நான் பொறுப்பெடுக்கலை. அந்தமானில் கூட நாங்கள் சபைகளை நடத்தினாலும் அது ஒரு மிஷனரி திருச்சபைகள். ஒரு சபையை உருவாக்குவோம், அதில் இன்னொரு ஊழியரை நியமிப்போம், அடுத்த சபையை உருவாக்குவோம், அப்படி இருந்துட்டு இருந்தேன். அதனால் நானே ஒரு திருச்சபையினுடைய, இன்னும் வாய்ஸ் கோந்துட்டு மெய்ப்பராக மாறுவதை குறித்து ஆண்டவரிடத்தில் தெளிவாக ஜெபித்து, கர்த்தர் தெளிவாக திட்டமாக என்னோடு பேசின பின்பு தான் 8 மாதங்களுக்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துவங்கப்பட்டது. அப்போ கூட இந்த திருச்சபைக்கு ஒரு பெயர்லாம் வைக்கலை, பெயரே கிடையாது.
அதுக்கப்புறம் பெயர் இல்லாத திருச்சபைன்னு ஒன்று இருக்கா. திருச்சபை தான். உலக பார்வையில் என்ன தேவை? ஒரு பெயர் தேவை என்பதனால அப்படி ஒரு பெயர் வைத்தோம். நான் ஏன் இந்த இடத்துல அதை நினைவு கூறுகிறேன் அப்படின்னா, பிரம்மாண்டமான கன்வென்ஷன் நடத்தி இன்றைக்கெலாம் நிறைய பேர் சபை நடத்துகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, ஒரு கேம்பஸ் கோர்ஸ்லையோ சார்ல்ஸ் கிரவுண்ட்லேயோ எங்கேயோ பெரிய மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்கில் தங்களை என்ன செய்வாங்க, அறிமுகப்படுத்திக்குவாங்க, தங்களுடைய அட்ரஸை கொடுப்பாங்க, கார்டு கொடுப்பாங்க, மக்களை. அது என்னென்னா ஆத்மா தான் இல்லை, அங்கங்கே போகிறவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி என்ன செய்வாங்க. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடம் நம்முடைய இப்படி ஒரு திருச்சபை நடக்குதுன்னு கூட நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. கரியன்பாளையாவில் அந்த நாட்களில் இப்போ இருக்கிற ரோடெல்லாம் கிடையாது. மழை வந்தாச்சுன்னா மனுஷன் அந்த ரோட்டில் கால் வச்சு நடக்க முடியாது. கொஞ்சம் ரோட்டு பக்கம் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் உள்ளே இருந்தோம், இந்த ரயில்வே லைன் பக்கத்தில். கொடுமையாக இருக்கும், சகதி, பாம்புகள் பக்கத்தில் என்ன ஓடிட்டுருக்கோம், ஒரு கட்டர் ஓடிட்டுருக்கோம். எப்பவும் சொல்கிறேங்க, வேதம் சொல்லுகிறது அற்பமான ஆரம்பத்தின் ஞாழை யார் அசட்டை பண்ணலாம். ஸோ அந்த முதல் வருடம் முடிவதற்கு முன்பாகவே நமக்கு பிள்ளனா கார்டனில் அந்த கல்லறை பக்கத்தில் ஒரு வீட்டு மாடி மேலே நம்ம ஒரு லீஸ் எப்படியோ ஒரு இடத்தை கற்று தந்தார். அப்போ நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? ஸ்லம் சர்ச். என்ன பேர்? அகாப்பே சர்ச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த ஸ்லம்மில் ஒரு சர்ச் இருக்கு. அது ஸ்லம் இல்லை, ஸ்லம்னுடைய இந்த பக்கம். ஆனால் பெங்களூர் பட்டணத்தில் பெரும்பாலும் நம்முடைய சர்ச்சுக்கு பேர் என்ன பேர்? ஸ்லம் சர்ச். இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் நீங்கள்லாம் அடுத்த வாரம் ஆனிவர்சரி கொண்டாட போகிறீங்க. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு இப்போ கூட எனக்கு தெரில. இருக்கும்னு நம்புகிறேன், அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். ஆனால் நமக்கு 3 நாள் கூட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா? நான் நிறைய பேருக்கு இதனுடைய வேர் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நான் ரொம்பவே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த 34 ஆண்டுகளில் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, எத்தனையோ முறை வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்ட நிலைமையிலலாம் இந்த திருச்சபை போயிருக்குது. அதற்கு ஒன்று பல காரணங்கள். அப்படியே தரை அப்படியே தொட்டுரும். மரம் வளையும் பார்த்துருக்கீங்களா? அப்படி சில சமயத்தில் அப்படி தொடும்போது நிறைய பேர் இப்போ முறிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு நினைக்குவாங்க. திரும்பவும் அப்படியே எழுந்து. இதுதான் இந்த சபையினுடைய வரலாறு. இதுதான் உண்மை. நீங்கள் வந்ததுக்கப்புறமே அதை மாதிரி பார்த்துருக்குறீங்க. நம்ம சபை இருக்குமா? எப்போ சொல்கிறேங்க, தேவனால் நடப்பட்டதை சாத்தானோ மனிதனோ பிடுங்க முடியாது. அல்லேலூயா. அதனால் இதை பாஸ்டர் ரூபன் இதனுடைய ஸ்தாபகர் அப்படிலாம் அதனால தான் நான் எப்போவுமே நீங்கள் என்னை குறித்து பெருமை பாராட்டுவோ அல்லது இந்த ஆனிவர்சரி நேரங்களில் என்னை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறதில்ல, அனுமதி தருவதில்லை. அது சிலருக்கு ஒரு வருத்தம். ஒரு ஷால் கூட போட்டால் என்ன இவருக்கு கெட்டு போயிடும், ஒரு மாலை போட்டால் என்ன கெட்டு போயிடும், செத்ததுக்கப்புறமே மாலை அப்படிலாம் என்னை குறித்து முறுமுறுக்குறீங்க. அது ஒரு அன்பு தான். ஆனால் எல்லா கனத்திற்கும் உரியவர் கர்த்தர் தான். ஏன்னா அவர் தான் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுறதுக்கு எங்களை ஒரு கருவியாக அவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அதனால் எந்த ஒரு திருச்சபை மேய்ப்பனும் தனக்கு மகிமையை தேட ஆரம்பித்தான் அப்படின்னா அந்த திருச்சபையில் கர்த்தருடைய கிரியைகள் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அங்கே செயல்படுவதெல்லாம் மாம்சமாக தான் இருக்கும். ஆவியின் கிரியைகள் அங்கே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் கூட புரிஞ்சுக்கோங்க, அநேக சமயத்தில் உங்கள் மேலே ரொம்ப கரிசனையாய் உங்களுக்காக ஜீவனையே கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அநேகவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்குரிய தகுதி எங்களுக்கு கிடையாது.
ஏன்னா உங்களை மீட்டவர் கர்த்தர், உங்களுடைய பாவங்களை மன்னித்தவர் கர்த்தர். இன்றைக்கும் சத்தியத்தினால் உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறவர் கர்த்தர். நாங்கள் அவருடைய வேலைக்காரர். எங்களுக்குரிய கூலியை நீங்கள் தரவே முடியாதுங்க. ஒரு காலம் சொல்கிறேன், இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படிலாம் வாழணும் அப்படி வாழணும், நீங்கள் அவ்வளோ ஒரு முறை அப்படிலாம் சிலர் பேசி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு சம்பளத்தை நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்தாலும் இது என் ஊழியம் அல்ல. நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுப்பதற்கு நீங்கள் என்னுடைய எஜமான்கள் அல்ல. என்னை அழைத்தவர் கர்த்தர், அவர் படி அளக்கிறார். அல்லேலூயா. அதே சமயத்தில் பலிபீடத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் பலிபீடத்திற்குரியவைகள் என்ன செய்கிறாங்க, புசிக்கிறாங்க. வேலையாள் தன் கூலிக்கு அப்படின்னு சொல்லி இந்த திருச்சபையிலிருந்து எங்களுக்கு அடிப்படை தேவைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா ஊழியர்களைப் போல எங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அதை தாண்டி எங்களிடத்தில் என்ன இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு எங்கிருந்தாவது என்ன செய்கிறார், தேவையானதை கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கெல்லாம் அநேகர் சபை நடத்துகிறதே எதுக்காக தெரியுமா, ஒரு நல்ல வருமானம், ஒரு ஸ்டடியான இன்கம் வரும், நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகலாம். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல, நான் அப்படி தான் நிறைய இடத்துல நடக்கிறதுனால தான் திருச்சபை வளர மாட்டேங்குது. அதனால் 34வது வருடத்தை நம்ம இன்னும் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்குது. அதனால் எனக்கு புதிய 35வது ஆண்டுக்குள் போகும் பொழுது புதிய வேத பாடத்தை உங்களுக்கு துவக்க நான் விரும்புகிறேன். இன்னும் என் இருதயத்தில் ஏராளம் வச்சுருக்கிறேன். நான் என்னுடைய விருப்பம் பேசிக் தியாலஜி, அடிப்படை இறையியல். இது ஒரு பைபிள் ஸ்கூலில் போதிப்பதனுடைய ஒரு 1% 2% டீச் பண்ண முடியும். அப்படி ஒரு பாடத்தை உங்களுக்கு எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறேன். தெரில, ஒருவேளை நான் எடுப்பேனா இல்லை ஜிம் எடுப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் பைபிள் ஸ்டடி மாத்திரம் மிக முக்கியமானது. அவங்கள்ட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட வேறு யார் வேணாலும் நடத்தட்டும், என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த வேத போதனை வகுப்புகளை நான் என்ன செய்ய விரும்பலை, இழக்க விரும்பவில்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய நடத்துதல்னு ஒன்று இருக்குது. இது எங்களுடைய விருப்பம். ஆனால் செய்கையை உண்டாக்குறது யார் சொல்லுங்கள்? கர்த்தர். அதனால் கர்த்தர் அனுமதித்தால் நான் தொடர்ந்து இந்த வேத பாடங்களை புதிய தலைப்புகளில் உங்களுக்கு நான் நடத்துவேன். ஜெபித்து கொள்ளுங்கள். ஓகே. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, அதனுடைய தரம் என்ன என்பதை குறித்து கற்றுக்கொண்டு வந்தோம். கடந்த வாரம் நான் முடித்த போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்லேருந்து 2 விதமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். என்ன சொல்லுங்கள்? ஒன்று, ஓகே, மாம்சத்தின் கிரியைகள் என்னவாக இருக்கும், அதாவது மாம்சத்தினால் நாம் நடத்தப்பட்டால் நம்மிடத்திலிருந்து என்ன வெளிப்படும், ஆவியானவர் அல்லது ஆவியாய் இருக்கிற வேத வசனங்களால் நாம் நடத்தப்பட்டால் நம்மிலிருந்து புறப்படுகிற குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வாசித்தோம் இல்லையா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை அங்கே சொல்கிறார். முடிக்கும்போது சொல்கிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போகிறார். ஸோ மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசியும் நான் மாம்சத்தினால் நடத்தப்படாமல் தேவனுடைய ஆவியானவரால் தேவனுடைய வசனங்களை கொண்டு நடத்தப்படுகிற வாழ்க்கையை நான் செய்ய வேண்டும் என்பதை மனதில் எப்போதும் வச்சிருக்கணும். மனதும் மாம்சமும்
விரும்பினவைகளை செய்வதற்கு நாம் இன்னும் மாம்சத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அது மீட்பிற்கு முன்பின காலம். அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்த பொழுதுதான் மனதும் மாமிசமும் விரும்பின அந்த அடிமைத்தன காரியங்களிலிருந்து சத்தியத்தின் மூலம் தேவ ஆவியானவர் நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் மீட்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஓகே, 2 காரியம் சொல்லிட்டேன் போன வாரம். 2 இதெல்லாம் நீங்கள் நடத்தப்பட முடியும். ஒன்று மாம்சத்தினால அல்லது ஆவியினால. இந்த மாம்சத்தினால் நடத்தப்படுவது என்பது வேற ஒன்றும் இல்லை, தவறான ஆவியினால் வழி நடத்தப்படுவது, அசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுவது. மனதும் மாம்சம். மனது அப்படின்னா என்னுடைய சொந்த உணர்வுகள், எண்ணங்கள். இந்த மாம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த மாம்சத்தை நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு விளக்கத்தை பவுல் கலாத்தியருக்கு சொல்றாரு. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்ட போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல், நான் என்ன செய்த, அரபி தேசத்தில் போய் சில வருடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தான் இந்த சுவிசேஷத்தின் ரகசியங்களை நான் அவரிடத்திலேயே என்ன செய்தேன், பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படிங்கிறது தான் என்ன தெரியுமா, என்னுடைய சொந்த எண்ணங்களாலோ என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர், இரத்த சம்பந்தமானவர்களால் நான் என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படலை. அவர் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாக இருந்த எருசலேமுக்கும் நான் போகல. நேரடியாக யாருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன், கர்த்தருடைய சமூகத்தில். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு இடத்துல சொல்கிறார், கர்த்தருக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் மாம்சத்தில் இருந்தானா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். கலாத்தியரில் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை நான் ஒருவரிடத்திலிருந்து கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை. இதை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே எனக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை தேவனுடைய தூதனே வந்து பிரசங்கித்தால் அவன் என்ன செய்யப்படுவானாக. அவன் எவ்வளோ போல்டாக பேசுகிறார் பாருங்க. மாம்சத்தால் நடத்தப்படுகிறவன் இவ்வளோ தைரியமாக போல்டாலாம் பேசவே முடியாதுங்க. அவனுக்குள்ள ஒரு நடுக்கம், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் கர்த்தருடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில், கர்த்தருடைய தெளிவான அழைப்பின் அடிப்படையில் தன்னுடைய பிரசங்கங்களையும் ஊழியத்தையும் செய்ததுனால தான் மிக தெளிவாக சொல்கிறார். அந்த கலாத்தியர் கொஞ்சம் திசை திரும்பின பொழுது அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்கள் இவ்வளவு புத்தியினரா, உங்களுக்கு அறிவு இல்லையா? ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் என்ன செய்ய போறீங்களா, முடிக்க போறீங்களா? உங்களை கலங்க பண்ணினவன் யார்? உங்களை இடரல் அடைய செய்தவன் யார்? அவன் தரிப்புண்டு போனால் எப்படி இருக்கும், நலமாய். எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இதாங்க போல்ட்னஸ்ங்கிறது. உங்கள் பெங்களூர் தமிழில் சொல்லதான் இதுக்கு பேர் தான் தில்லு. ஒளிக்காரன்ட்ட முதுகெலும்பு இருக்கணுங்க. சும்மா அப்படியே ஓடிடுவாங்க. இந்த சர்ச்சில் இருந்து நம்ம வேற சர்ச்சுக்கு பாரு, நிற்கிறவன் நிற்குவான். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் என்ன செய்யப்படும், வேரோடு பிடுங்க போட்டுரும். இல்லை நம்மளை பகைச்சிருவாங்களோ, நம்மளை வெறுத்துருவாங்களோ, இல்லை தசம்பாகம் காணிக்க கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்லாம் ஆளுக்கு இப்படிலாம் அப்படியே அசைந்து ஆடுகிற நாணலை போல ஒருத்தனை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் பேசுகிற சத்தியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று அவன் பேசினால் அவன் எப்போவுமே நிமிர்ந்து நின்று தான் பேசுவான். அல்லேலூயா. உலகத்தாருடைய பார்வையில் அவன் பெருமை பிடிச்சவன் அப்படின்னு நினைக்கலாம். எப்போ சொல்கிறேங்க, ஓசி சோறு திங்கிறவன் எப்போவுமே தலை குனிஞ்சிக்கிட்டே தான்.
ஆனால் உழைச்சி சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்குறவன் கெத்தோட சாப்பிடுவான். புரியலையா? கரெக்டா? ஓசி சாப்பாடு திங்கிற தினசோர் எல்லாரும் சாப்பிடும்போது உரிமையோடு உட்காந்து சாப்பிட மாட்டான். சாப்பிட்றியாடான்னு அம்மா கேட்டால் கூட நான் அப்புறம் சாப்பிட்றேன்னுமா. ஏன் தெரியுமா? அவனுக்கு எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட எப்படி இருக்கும், ஒரு தயக்கமாக இருக்கும். ஏன்னா அவன் ஒன்றும் அப்பா ஏதாவது சொல்லிடுவாரோ, அண்ணன் ஏதாவது சொல்லிடுவானோ. இன்றைக்கி நல்லா கவனிங்க, இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இந்த புல்பீட்டில் நிற்கும் போது அப்படியே கொஞ்சம் குழகொலான்ட்டு நிற்கிறாங்க. அதுதான் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மனுஷரை மயக்கிற மாதிரி, மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி ரொம்ப பல்ல இழிப்பாங்க. உனக்கு பாட்டு பிடிச்சா பாட்டு பாடுவாங்க, உனக்கு கதை பிடிச்சா கதை சொல்லுவாங்க, உனக்கு நடனம் பண்ணுறது பிடிச்சா நடனம் பண்ணுவாங்க. என்ன நீ விரும்புகிறையோ அதெல்லாம் செய்வாங்க. சர்க்கஸில் ஒரு கோமாளி இருக்கிறோம் பார்த்தீங்களா, உங்கள் கைத்தட்டுக்காக உங்கள் காசுக்காக இந்த ரோட்டில் ஒரு குரங்கு வச்சுக்கிட்டு ஒருத்தன் வித்த காட்டுவான். அட்ரா ராமா அப்படின்னா அது என்ன? ஏன்னா அவனுக்கு காசு கிடைக்குது இல்லை. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் வழி தவறி போயிருக்கிறாங்க. யாருன்னெலாம் நான் இப்போ சொல்ல முடியாது, நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறார். நான் போதிக்கிற வேத வார்த்தைகள் தேவ ஆவியானவரால் எனக்கு தெளிவுபடுத்தப்பட்டவை அப்படிங்கிற உணர்வோடு ஒரு ஊழியக்காரன் நின்றால் அவன் வளவளா குழலாம் பேச மாட்டான், தீர்க்கமாக தெளிவாக பேசுவான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் மார்பிள்னு சொல்லுவாங்க. மார்பிள் 2 இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் கோலி குண்டு. கண்ணாடியில் இப்படி உருண்டா இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கோலி குண்டை நீங்கள் அப்படி ஒரு பளிங்கு தரையில் விட்டிங்கன்னா எப்படி என்ன செய்யும்? அது அழகாக அது ஓடுறதை பார்த்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த தேவ ஆவியானவரால் தேவ வசனத்தின் உறுதியோடு ஒருத்தன் பேசும்போது அவனுடைய போதனைகள் அப்படியே ஒரு மார்பிள் தரையில் இந்த கோலி குண்டுகளை உருட்டி விட்டால் எப்படி இருக்கும்? அப்படி அருமையாக பாய்ந்து ஓடும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் பவுல் அதைத்தான் செய்தார். ஓகே, இப்போ நான் காரியத்துக்கு வரேன். இந்த மாம்சம் என்கிறதற்கு பின்னாடி எல்லாம் ஏற்கனவே நான் போதித்த ஒரு பிரசங்கத்தினுடையதை திரும்ப சொல்கிறேன். ஒரு மனிதன் வழிநடத்தப்படுகிற 4 காரியங்கள்னு சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் அதை பல முறை சொல்லி. 1, சுயம். உன் சுயம் உன்னை நடத்தும். 2, உன்னை சுற்றி இருப்போர் உன்னை நடத்துவார்கள். 3, சாத்தான் உன்னை நடத்துவான். 4, இரட்சகர் உன்னை வழி நடத்துவார். 4S அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். செல்ஃப், சொசைட்டி, சேட்டன், சேவியர். உன் காதில் விழுகிற 4 குரல்கள். நீ வழி நடக்கும்படி உன்னை வழி நடத்துகிற 4 சக்திகள் இருக்கு. 1, உன் சுயத்தில் நீ வழி நடத்தப்படுவ. நேற்று அல்லது முந்தா நாள் நினைக்கிறேன், நான் பொள்ளாச்சியிலிருந்து கூட உங்களுக்கு அந்த தமிழ் டிவோஷனில் நான் போடுவேன். அதில் எப்படி தெரியுமா, என்னாலையெல்லாம் செய்ய முடியும், நானே செய்துக்குவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அதில் குறிப்பிட்டிருந்தேன். சுயத்தில் போகிறவங்க, ஏன் எனக்கு என்ன குறை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் பைபிள் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், நான் தியாலஜி படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன், ஏன் அவங்கள கொண்டு தான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாரா? மோசேக்கு விரோதமாக அவன் சொந்த அக்காவே பேசினா. அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சுயம். அப்போதான் ஆண்டவரே சொல்கிறார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் வராமல் போனது என்ன? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஒரு முறை சொந்த அக்காவுக்கே படம் படிச்சு கொடுத்தார். இன்னொரு முறை தாராகு, தாதான், அபிராம், இவங்கெல்லாம் கூட்டின மோசையை கொண்டு தான் அப்படின்னோடனே அவங்க அப்படியே பூமியை 2 என்ன செஞ்சிருச்சு, பிளந்துருச்சு. கோராகு, தாத்தான், அபிராம். அங்கே என்ன புரியுது தெரியுமாங்க? அவங்களே, ஏன் நாங்கள்லாம் இல்லையா? அப்சலோமை பற்றி
சமீபத்தில் கூட நீங்கள் பிரசங்கம் கேட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, தன்னுடைய காலத்திற்கு அவன் தாங்க தாவீதனுடைய மகன்தான். ஒருவேளை அந்த நாட்களில் தாவீது மரித்து போயிருந்தா யார் தான் ராஜாவாயிருப்பா? அப்சலோம் தான் ஆயிருப்பான். ஆனால் அவனே என்ன பண்ணுறான் தெரியுமா? காலம் வரும் முன்னாடி அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவன் என்ன செய்கிறான்? ஓகே, நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்ல, அது வந்து பிஷப்புகள் மீட்டிங்கில் பேசப்பட்ட ஒரு செய்தி. அரண்மனைக்கு வெளியே நின்றுக்குவோம். வரவங்களே எங்கே வாங்க, எங்கே போகிற? நான் ஐயாக்கிட்ட போய், அதான் தலைமை பாஸ்டர்கிட்ட போய் நான் பேசுவேன். நீ எங்கே அவர்கிட்ட போகிற? அவர் வயசாகி போச்சு. எங்க வயசானாலும் அபிஷேகம் வயசாகாது. அபிஷேகம் எப்போதும் இளமையாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதுவும் யாருக்கு விரோதமா? சொந்த அப்பாவுக்கு விரோதம். இவன் காத்திருந்தா இவன் தாங்க ராஜா. அப்போ என்ன செய்வான் தெரியுமா? வா, உன் வழக்கு, உன் பிரச்சனையை ஏங்கிட்ட சொல்லு. நான் என்ன அவனை பற்றி ரொம்ப அவனை போல பழுதில்லாத மனிதன். அன்றைக்கி நாங்கள் பொள்ளாச்சிலாம் போயிட்டு வரும்போது வண்டியில் வந்து இவங்கெல்லாம் பைபிள் குவிஸ் நடத்திட்டு வந்தாங்க. பழுதில்லாத, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பழுதற்ற. ஆனால் உள்ளம் வந்து பழுதாக இருந்துச்சு. உடல் பழுதற்றதாக இருந்தது, ஆனால் உள்ளம் முழுசுமே பழுசு ரிப்பேர். அப்படி எல்லாருடைய இருதயத்தையும் அவன் கவர்ந்து கொண்டான்னு அங்கே போட்டிருக்கு. அதை விவரிப்பது என் நோக்கம் இல்லை. அவன் எப்படி சுயத்தினால நடத்தப்படுறான் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேங்க. பாருங்க, காத்திருந்தால் தகப்பனுக்கு அப்புறம் அவன் நல்ல குணங்களை உடையவனாக இருந்தால் கண்டிப்பாக தாவீது வந்து ஒரு நல்ல தகப்பன். அவனை சகல மகிமையோடும் ராஜ அபிஷேகத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்பார்? நடத்தியிருப்பார். ஏன்னா அவர் பிற்காலத்தில் பார்க்குறோம், சாலமோனை தான் உயிரோடு இருக்கும்போதே நாக்குகிறார், ராஜாவாக்குகிறார். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாக என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அதே இதை யாருக்கும் செஞ்சிருப்பார்? அப்சலோமுக்கும் செஞ்சிருப்பார். சுயத்தால் நடத்தப்பட்டவன். அவன் முடிவு என்ன ஆச்சு சொல்லுங்கள்? வேற ஊரில் போய் குடியிருந்தான், கூட பிறந்த சகோதரனை கொலை செய்கிறான், தகப்பனுடைய முகத்தில் முழிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறான். பல வருடங்கள் தகப்பனும் மகனும் முகமுகமாக என்ன செஞ்சுக்கல, சந்திக்கலை. கடைசி ஒரு யுத்த சமயத்தில் வந்து இவன் ஒரு கோவேறு கழுதை மேலே ஏறி போகிறான். அவனுடைய தலை முடி, அந்த காலத்து பசங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, பஃப் முடி, அது மாடிடுச்சு கருவாலி மரத்தில். ஆனால் ராஜா சொல்லியிருந்தார், அவன் என்ன தான் தப்பு செஞ்சுருந்தாலும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பிள்ளை என்ன செஞ்சுக்கோங்க. எங்கள் நிறைய சமயத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறதுனால சொல்கிறேன். எந்த தகப்பனுமே உங்களை வழி நடத்துகிற காலத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க. இது உலகத்தில் உள்ள எல்லா தகப்பன்மாருக்கும் பொருந்தும். ஆனால் அவங்க இருதயம் வந்து எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது கொண்டே தான் இருக்கும். இது வந்து என் இருதயத்தில் இருக்கிறதையும் சொல்கிறேன். அநேக தகப்பன்மாரை பார்த்து வேதத்தை, ஏன்னா அதனால தான் சீசர்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கன்னு அவர் சொல்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அந்த தகப்பனுக்கு அவர் ஒப்பிடுகிறார். இன்றைக்கெல்லாம் மதர்ஸ் டேயை கொண்டாடுற மக்கள் ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடுறதில்ல. நான் சொல்கிறேன், ரெண்டையுமே கொண்டாடாத விட்டுரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் உன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன செஞ்சால் போதும். மதர்ஸ் டேயும் கொண்டாட வேண்டாம், ஃபாதர்ஸ் டேயும் கொண்டாட வேண்டாம், பிரதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, ஒரு மண்ணாங்கட்டியும் நமக்கு வேண்டாங்க. வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தினா போதும். ஹலோ, வெளிநாடுகள்லாம் இன்றைக்கி மதர்ஸ் டேயா, அன்றைக்கி ஒரே அப்பா அம்மாருக்கு ஒரே இது ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று வச்சு அது ஒரே அட்டூழியம் பண்ணிட்டு. இதுதான் உலகத்தில் சபையை தேவன் வைத்தார். ஆனால் சபைக்குள்ளே சாத்தான் எதை கொண்டு வர்றான்? கவனமாக இருக்கும். வருங்காலங்களில் கூட அந்த டே இந்த டே முன்னாங்கட்டி டே அதெல்லாம் கொண்டாடுறது நம்ம வேலை இல்லைங்க. அதுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, அவன் கொண்டாடிட்டு போட்டோம். நம்முடைய கொண்டாட்டமெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார்,
இதுதான் நம்முடைய கொண்டாட்டம். அல்லேலூயா. நீங்கள்லாம் இப்போ சமீப காலத்தில் இந்த பல்லவியெல்லாம் பாடுறதெல்லாம் மறந்துட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் பாடினேன், இதே இடத்துல இருந்து பாடினேன். செலிப்ரேட் 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 த விக்டரி ஆஃப் த லார்ட். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நமக்கு கொண்டாட்டம், கர்த்தர் வெற்றி சிறந்த தேவன். அதை நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம். இப்போ என்ன நடக்கு தெரியுமாங்க? ஆனால் யோவாப் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் படை தலைவன். அவன் தன்னுடைய தலைவனாகிய தாவீது மேலே ரொம்ப வெறி பிடிச்சவன். மகனாவது கத்திரிக்காவது என் தலைவனாகிய தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்புனான் அப்படிங்கிறத அவன் மறக்கலை. ஆனால் தாவீது மன்னிச்சுட்டு மறந்து சொல்கிறார், பிள்ளையாண்டனை என்ன செய்யுங்க, மெதுவாக நடத்துங்க, அவனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்கிறார். இப்போ கர்வாலி மரத்தில் அவன் தொங்குறாங்க. இவங்களுடைய வேலை என்ன? பத்திரமா அவன் உயிரை காப்பாற்று. ஏன்னா அது மரத்தில் அவன் மாட்டிக்கிட்டோன்னே அவன் ஏறி போன கோவேறு கழுதை என்ன செஞ்சிருச்சு, இப்போ அந்த இடத்துல தூங்குறான். அவனை காப்பாற்ற வேண்டிய யோவாப் என்ன செய்கிறான் சொல்லுங்க? 3 வல்லையங்களை எடுத்துட்டு வந்து, அப்படின்னா திரிசூலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவனை நெஞ்சோட நெஞ்சா குத்தி என்ன செஞ்சிட்டான், சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அது நிமித்தம் யோவாபை தாவீது கடிந்து கொள்கிறார். யோவாபுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அதெல்லாம் பைபிளில் படிக்கிறோம். பைபிளில் படித்தவங்களுக்கு தெரியும். சாலமோன் காலத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, தகப்பனுடைய இருதயத்தை பார்த்தீங்களா? எனக்கு எதிராய் கலகம் பண்ணினவன், ஆட்சியை பிடித்தவன். ஏன்னா அதனால ஒரு முறை அவன் என்ன பண்ணுவான், காட்டுக்குள்ளே ராஜாவா இருந்த தாவீது போக வேண்டியதாயிடுச்சு. அப்போ அப்சலோம் கூட போய் யார் சேர்ந்துக்கிட்டா? தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த யார் சொல்லுங்க? அகித்தோப்பேல். யாரா பின்னாப்பா பயில் புரியும்? அகித்தோப்பேல். அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல எண்ணப்பட்டது. இந்த அகித்தோப்பேல் கூட என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தவறி யார் பக்கம் சாஞ்சிட்டான்? அப்சலோம் பக்கம் சாஞ்சிட்டான். ஆனால் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது, ஐயோ என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்து போயிருந்தா எப்படி இருந்திருக்குமே. பாருங்க, அப்பா ஆவியினால் நடத்தப்படுகிறார், மகன் தன் சொந்த சுயத்தினால் நடத்தப்படுகிறான். ஓகே, சுயம், செல்ஃப். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சொசைட்டி. நம்மை சுற்றி இருக்கிறவங்க, குடும்பத்தார், உற்றார், உறவினர். கல்யாண கார்டில் கீழே போடுறீங்களே, சுற்றமும் நட்பும். அது சூழல். அதுக்கு இங்கிலீஷில் என்ன போடுவாங்க தெரியுமா? கின் அண்ட் கித். கின் அண்ட் கித். இவங்க தாங்க நம்மளை வழி நடத்துவாங்க. பைபிளிலிருந்து அப்படி வழி நடத்தப்பட்ட யாராவது ஒருத்தனை உங்களால் சொல்ல முடியுமா? யாருமா? ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஆமாம். எந்த புஸ்தகத்தில் படிக்கிறீங்க அவனை பற்றி? எஸ்தர் புஸ்தகம். ராத்திரியில் விருந்து சாப்பிட்டுட்டு அவன் குடும்பத்தார் தாங்க அவனுக்கு தூண்டி விடுறாங்க. நீ தானப்பா ராஜாவுக்கு அடுத்த ஆளு, இந்த முர்தகாய் எனக்கு வணக்கம் வைக்கலன்னு இங்கே அழுதுகிட்டு இருக்கிறிய. இந்த ராத்திரியில் அவங்க ஆலோசனை பண்ணது, அவங்க வீட்டில் பேசினதெல்லாம் அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், அவன் குடும்பத்தாரெலாம் அவனை தூண்டி விட்ட உடனே தான் ராஜா கிட்ட பேசுறதுக்கு நடுராத்திரியில் வர்றான். நிறைய உதாரணம் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று சொல்லிட்டா, யோபுவின் மனைவி அவனை தூண்டி விடுறான். என்னையா நீ இவ்வளோ உபத்திரம் இன்னும் ஆண்டவர் ஆண்டவர்னு இருக்கிற தேவனை தூசித்து, இது யாரு? சுற்றம். ஆமான் தன் சொசைட்டி சொன்னதை கேட்டு அழிஞ்சான். ஆனால் யோபு தன் சொந்த மனைவி சொன்னதை கூட கேட்காம, சுயத்திற்கும் இடம் கூடாம, அவன் தேவனால் நடத்தப்பட்டதுனால வாழ்வடைந்தான். அல்லேலூயா. மூணாவது சொன்ன சாட்டன், பீயிங் லெட் பை சாட்டன்.
சாத்தான் நடத்துகிறது உண்டு. ஜனத்தொகையை கணக்கு எடுக்கும்படி சாத்தான் யாரை ஏவனான்? தாவீதை ஏவனான். அது கர்த்தருடைய பார்வையில் என்னவாயிற்று? விசனமாயிருந்தது. அதனால ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி, இவன் செய்த காரியம் சரியில்லை, நான் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன், ஜன திரட்சி எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், இவன் எண்ணி என்கிட்ட இவ்வளோ வீரர்கள் இருக்காங்க, என்கிட்ட இவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இவன் பெருமைக்காக இதை செய்கிறானா அப்படின்னு கண்டிக்கிறார். அப்போது தண்டனை கொடுக்குறாரு. என்ன வேணும்? பஞ்சம் வேணுமா? பட்டயத்தில் விழுறியா? அதான் பட்டயம் விடுங்க. கவனிங்க, அங்கே என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? சாத்தான் ஏவி விடுறான். சாத்தான் வந்து இயேசுவையே ஏவனான் 3 முறை. இந்த கல்லுகளை என்ன ஆக்கும்? தேவாலயத்திலிருந்து கீழே என்னை விழுந்து. இதுதான் சாத்தான். இப்படி நிறைய பேர் இன்னைக்கு வழி நடத்துறான். அதில் விழுந்துடுறாங்க. அதில் விழாதவர்கள் தான் பாக்கியவாங்க. அல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் ஏவாளை கூட அப்படித்தான் வழி நடத்தினான். விழுந்துட்டா. அதே 3 காரியத்தை தான் இயேசுவுக்கு அவன் செய்கிறான். அவன் முந்தின ஆதாம் விழுந்தான், இவர் பிந்தின ஆதாம் என்ன செய்யலை? விழலை. அதனால தான் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராகி இயேசுவை நாம் நோக்கி பார்க்கணும். அவருடைய உதவிக்காக கெஞ்சணும். அப்போ அவர் நமக்கு உதவி செய்வார். அந்த சோதனையான காலகட்டத்தை எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்குரிய ஞானத்தை, தெளிவை, அறிவை, புத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஸோ சாத்தானால் உதாரணம் பாருங்க, லேகியோன் பிடித்த மனிதனை சாத்தான் வழி நடத்தினான். அவன் வீட்டில் குடியிருந்தானா? எங்க குடியிருந்தான்? ஓகே. அவனை யாராவது அடக்கி கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? இல்லை. அடங்காதவனா இருந்தான். சங்கிலியால கட்டினா கூட அவனை என்ன செஞ்சிருவான்? அந்த சங்கிலிக்கு நான் சொல்லட்டா, குடும்ப கட்டுப்பாடு, சட்டத்தின் கட்டுப்பாடு, தேசத்தின் சட்டம், இதை மாதிரி எதுக்குமே அடங்க மாட்டான். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமாங்க? அவன் வஸ்திரம் தெரியாமல் எப்படி அலைஞ்சான்? நிர்வாணமாய் அலைந்தான். ஏன்னா அவன் யாரால வழி நடத்தப்படுறான்? நான் பச்சையா ஓப்பனா இன்னொரு முறை சொல்றேன், அநேக சமயத்துல இந்த புல்பீட்ல இருந்து வஸ்திரங்கள் உடுத்துவதை குறித்து நான் கண்டித்து பேசுறேன். நிறைய பேர் என்னை வெறுக்கிறாங்க. அதனால என் உடம்பு நான் காட்டுறேன், இவனுக்கு என்ன அப்படின்ற. நான் சொல்றேன், நிர்வாணம் என்பது மறைக்கப்பட வேண்டியவற்றை மறைக்காமல் இருப்பதற்கு பேர் தான் என்னது? அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மறைக்க வேண்டியவைகளை மறைக்காத இஷ்டம் போல தச்சு போடு. கேட்டா டெய்லர்ட்ட நான் சரியா தான் அளவு கொடுத்தேன், அவன் இப்படி தச்சிட்டான். சாரிங்க, அந்த டெய்லர் மூஞ்சிலே விட்டு அடிச்சுட்டு வரணும். சாரிப்பா, நான் உன்னை இப்படி தைக்க சொல்லல. ஏன் தெரியுமா? அவலட்சணமான அருவருப்பாக நிர்வாணத்தை வெளியே காட்டும்படி வழி நடத்துறது யார் சொல்லுங்க? ஆத்தான், சாத்தான், சாத்தான். மறைக்க வேண்டியவைகளை வெளியரங்கமாக்கி விடுறவன் யார் சொல்லுங்க? சாத்தான். அன்பு சகலத்தை என்ன செய்யும்? மறைக்கும். அன்பு திரளான பாவங்கள் என்ன செய்யும்? பகை சாத்தானால் வருது. அது பாவத்தை என்ன செய்யும்? மைக்கு வச்சு பேசும். சாத்தான் அவமானப்படுத்துகிறவன். அது மாத்திரம் இல்லை. அதனால தான் நாங்கெல்லாம் பேசும்போது நல்லா இப்போ சொல்கிறோம் பாருங்க, அந்த அஸ்திபாரம் எங்கேருந்து பேசுகிறோம் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஏன் வஸ்திரங்களை குறித்து இவ்வளோ பேசுகிற? இவர் கண்ணு சரி, என் கண்ணெல்லாம் சரியாக தான் இருக்குது. சும்மா இந்த மாதிரி டயலாக் அடிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டாத. நாங்கள் பெண்களை சில சமயம் கண்டிக்கும் போது சில திமிர் பிடிச்ச பெண்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? அவருக்கு பார்வை சரியில்லை. என்ன பார்வை சரியில்லை? எல்லாம் பார்வையெல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறோம்.
அதை ரசிக்கிறவனா இருந்தா கண்டிக்கவே மாட்டான், அவன் பாட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரை பார்த்து உன் பார்வை சரியில்லைன்னு சொல்ற? சாத்தானோடு உள்ள யுத்தத்தின் ஒரு பகுதியாக இதை நாங்க போதிக்கிறோம். நீ அவலட்சணமா திரிவது தேவ சித்தம் அல்ல. ஏங்க, ஆடைங்கிறத எப்போ வந்துச்சு சொல்லுங்க? ஏதேன்ல அவங்க விழுந்து போன பொழுது. அவங்க 2 பேரும் அது வரைக்கும் அவங்க நிர்வாணின்னு நினைக்கவே இல்லை, தெரில. ஏன்னா தேவ ஒளி அவர்களை மறைத்திருந்தது. பாவம் தேவ ஒளியை அவர்களை விட்டு அகற்றின உடனே இப்போதான் முதல் தாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள என்ன வருது? வெட்கம், பயம். ஓடி போய் என்ன செய்யறாங்க? ஒளியிறாங்க. அத்தி இலையை தைத்து தங்களுக்கு என்ன செய்யறாங்க? சரி, ஆண்டவர் பரவாயில்ல அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டாரா? ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்தார். ஏன்? அவங்க நிர்வாணிகளா இருக்கிறாங்க. அவங்க நிர்வாணம் என்ன செய்யப்படணும்? அது புருஷனும் மனைவியுமாவே இருந்தாலும் சரி, மறைக்கப்பட வேண்டியவை மறைக்கப்பட வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சுதான் ஆகணும். ஆனா இன்றைய சொசைட்டி என்ன சொல்லுது? உலகத்தான் அதைத்தான் பாட்டா சொல்றான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா. ஜாக்கிரதை. இந்த மாதிரி சினிமா பாட்டுகள் கூட கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும். எதை அனுபவிக்கணுமோ அதைத்தான் அனுபவிக்கணும். சிலவற்றை விலக்கி வைத்திருக்கிறார். விலக்கப்பட்ட விருட்சங்கள் அந்த ஒன்று மாத்திரம் இல்லை, இன்றைய சமுதாயத்தில் அநேக காரியங்களுக்கு நாம் விலகி இருக்கணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் பாருங்க, புறஜாதியார் மத்தியில் திருச்சபையை உண்டாக்கிட்டு, நீங்களாம் என்னுடைய அனுதின தியானத்தை படிச்சிங்கன்னா அதில் வந்துருக்கும். போன வாரத்தில் அவங்க எருசலேமில் பேசுகிறாங்க. புறஜாதியாருக்கு அவங்க நிருபம் எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்தை புசிப்பதற்கும் நீங்கள் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். இதற்கு மேலே பாரமான ஒன்றையும் உங்கள் மேலே நாங்கள் என்ன செய்ய விரும்பலை, வைக்க விரும்பலைன்னு அப்பாஸ்டல் கவுன்சில், அப்போஸ்தலர்களுடைய மூப்பர்களுடைய கவுன்சில் அவங்க கையில் நிருபங்கத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க? கொடுத்து. யாருமே படிக்கலையே அதெல்லாம். அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்குரிய விளக்கம் எழுதிட்டு வர படிக்கலையே யாருமே. இதான் லட்சணம் உங்களுடைய பைபிளையும் படிக்க மாட்டீங்க, பைபிளுக்கு விளக்க உரை எழுதி அனுப்புனா அதையும் படிக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படித்தான் வசனத்தில் வளருவீங்க? நீங்களே படிச்சா புரிஞ்சிக்க மாட்டீங்கிறதுக்காகத்தான் இப்படி என்ன செய்யறோம்? எழுதி அனுப்புறோம். அப்ப பாருங்க, வேசித்தனம், நெருக்குண்டு செத்ததுன்னா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்ததை சாப்பிடக்கூடாது. 2, ஒரு பறவையோ ஒரு மிருகமோ அதனுடைய ரத்தத்தை பிடிச்சி என்ன செய்யக்கூடாது. ஆனால் இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன பொரியல் கொடுக்குறோம்? ரத்த பொரியல் கொடுக்குறோம். நீங்களாம் பார்க்குறீங்களா? சீன தேசம் போன்ற பல நாடுகளில் பாம்பை அறுத்து அதனுடைய ரத்தத்தை ஒரு கிளாஸில் ஊற்றி கொண்டாந்து கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன ஆவிங்க? இந்த மாதிரி ஒரு ரத்தத்தை குடிக்குது. இன்னைக்கு அநேக மதங்களில் பாருங்க, ஆட்டை அப்படியே தொண்டையை கடிச்சு அந்த ரத்தத்தை, இதெல்லாம் என்ன ஆவின்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு சொல்லலைங்க, இதுதான் சத்தியம். தேவன் விலக்கினவைகள் தான். இதெல்லாம் சும்மா எங்ககிட்ட வாக்குவாதம். இங்க பாரு, நீ அக்கிரமம் பண்ணன்னு முடிவு பண்ணிட்டியா, போய் பண்ணிக்கோ. எங்ககிட்ட எங்களுடைய பொன்னான நேரத்தெல்லாம் வாக்குவாதம் பண்ணி என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. பவுலே கேட்கிறார், சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு என்ன ஆயிட்டேனா? நீ என்ன சத்துருவா நினைக்கிறியா? நினைச்சிட்டு போ. என் நேரத்தை என்ன ஆக்காத? வீணாக்காத. ஏன்னா நீ சத்தியத்தை கேட்க மனதில்லை, ஆனால் சத்தியத்துக்கு ஆவல் உள்ள மக்கள் எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ போய் பேசுப்பா. எவனும் கேட்கலன்னா நியாய தீர்ப்பு நாளில் அவங்களுக்கு மேலே பழி வரும்படி உன் காலில் இருக்கிற தூசியை கூட என்ன பண்ணிடு, உதறிட்டு இன்னொரு இடத்துக்கு போ. கேட்குற இடத்துல போய் சொல்லுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன்னோட எதிர்த்து நிற்கிற பாறை போன்ற ஜனங்களோட முட்டி மோதி மண்டையை உடைச்சிக்கிட்டு நிற்காத, உனக்காக நான் பல இடத்துல திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இது
அகாப்பே திருச்சபை யாருக்காக மாத்திரம் நான் பேசல, உலகத்தின் பல பகுதியிலிருந்து மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள எல்லா திருச்சபை மக்களுக்கும் பொருந்துகிற உபதேசத்தை தான் நான் பேசுறேன். நான் இந்த புல்பீட்டில் நிற்கும் போது இங்க உட்கார்ந்துக்கிற உங்களை மாத்திரம் மனதில் வைத்து நான் பேசல. உங்களுக்கும் பொருந்தும், ஐரோப்பிய நாட்டில் வாழ்றவங்களுக்கும் பொருந்தும், ஆப்பிரிக்க நாட்டில் எங்க வாழ்றவங்களுக்கும் இதுதான் சத்தியம். அல்லேலூயா. தவறான ஆவியினால், ஓகே நான் அதில் முடிச்சிடுறேன். சாட்டன் தென் சேவியர், ஆண்டவரால் நடத்தப்படுது. ஸோ 4 எஸ் சொல்லியிருக்கிறேன். செல்ஃப், சொசைட்டி அண்ட் சுயம், சுற்றம், சாத்தான், ரட்சகர். இந்த 4 நம்மை நடத்துறதுக்கு காத்திருக்குது. முதல் 3க்கும் இடம் கொடாமல் நம்மை சுற்றி இருக்கிறவங்க கூட, இப்ப நான் கூட உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தன் தான். கர்த்தருடைய வழிகளில் நடத்தினா நடக்கணும். கர்த்தருடைய வழிகளை விட்டுவிட்டு எங்க மனசுல தோன்றதெல்லாம் சொன்னா நீங்க நடக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சாச்சா? ஏங்க இப்போ எனக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சு. அதுக்கு காரணம் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கமின்மை, அதிக உழைப்பு, இப்படி பல்வேறு காரணங்கள் பல இடங்களில். இப்போ அதுக்காக நான் கேட்குறேன், எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு அப்படின்னு ஒரு உபதேசத்தை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனிதன் தன் சொந்த கருத்துக்களை ஒரு உபதேசமாக மாற்றினா கேட்டுக்கோ, நல்லது இருந்தால் எடுத்துக்கோ, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணிக்கோ, பிடிச்சிக்கோ. மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், காசு கொடுத்து வாங்குறோங்கிறதுக்காக வாழைப்பழத்தை அப்படியே உரிக்காமல் யாரும் திங்கிறது இல்லை. பலாப்பழத்தை நான் காசு கொடுத்து வாங்கினங்கிறதுக்காக பலாப்பழத்தை யாரும் கட்சிலாம் சாப்பிட்றது இல்லை. நீ பலாப்பழம் வாங்கினா எடுக்கிறது கொஞ்சம், தூர போடுறது அதிகம். அதுக்கெல்லாம் அறிவு இருக்குல்ல. அதை மாதிரி கேட்க எல்லாவற்றையும் கவனி, உன் ஆத்துமாவிற்கு நலமானதை மாத்திரம் எடுத்துக்கோ. சரி, தவறான ஆவியினால் நடத்தப்படுவதினால் ஏற்படுகிற எதிர்மறையான விளைவுகள் சிலவற்றை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். நெகட்டிவ் consequences of being led by the wrong spirit. தவறான ஆவிகள். இப்ப நான் 4 சொன்ன, அதுல 3 தான் தவறான ஆவிகள். தேவாவியானவர், சரியான ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர் சத்தியத்துல தான் நடத்துவார். சில தலைப்புகள்ல வேக வேகமா நான் சொல்றேன். அந்த எதிர்மறையான சில குணாதிசயங்கள் என்ன உருவாகும் தெரியுமோ? கசப்பு அல்லது வெறுப்பு, bitterness and hatredness. என்ன சொல்லுங்க? கசப்பு, வெறுப்பு. இது தேவாவியானவர் உண்டாக்குவதல்ல, எதிர்மறையான ஆவி உண்டாக்குகிற ஒரு குணம், bitterness. வெறுப்புன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வெறுப்புன்னா அப்போ சொல்றேங்க, நான் சயின்டிஃபிக்காக கூட பேசுகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு டாக்டர்கிட்ட கூட போய் இதை செக் பண்ணிக்கோங்க. நீ அளவுக்கு அதிகமாக உன் உள்ளத்தில் கசப்பையும் வெறுப்பையும் நீ வைக்க வைக்க உன் ரத்தமே பாய்சனா மாறும். பிபி ஏறி அப்படியே நரம்புகள் புடைத்து ரத்த வெடிப்புல சாகுறான். மூக்கு வழியா ரத்தம் வருது, காது வழியா ரத்தம் வருது, ரத்தம் கைக்கு சாகுறான்னா அதெல்லாம் ஜி பூம்பா அப்படிலாம் இல்லைங்க. சில சமயத்துல கட்டுக்கடங்காத கோபம், கட்டுப்படுத்த முடியாத எரிச்சல் உன் சரீரத்திற்கே என்னத்தை உண்டாக்குது? அழிவை உண்டாக்குது. எனக்கு போய் ஒரு டாக்டர் இருக்காங்க, எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னார், இது உண்மையா சார்னா, ஐயோ அவரை தயவுசெய்து என்கிட்ட கொஞ்சம் அனுப்புங்கன்னு வரும்.
ஏன்னா இன்னும் கொஞ்சம் என்கிட்ட கற்றுக்கலான்னு பார்ப்பார் அவர். உண்மையை பேசுறேங்க. ஹிஸ்டீரியான்னு ஒரு வியாதி இருக்கு, தன்னை தானே தாக்கி கொள்ளுதல். கணவனுக்கு வரும், மனைவிக்கு வரும், பிள்ளைகளுக்கும் வரும். தூக்கி அடிப்பாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, தூக்கி அடிப்பேன் ரூமெல்லாம். சில நான் பார்த்துருக்குறேன், கணவனோட ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே சுகத்தில் போய் என்ன செய்வாங்க, டமார் டமார் அடிப்பாங்க. நமக்கு அப்படியே உயிரை. நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டிலலாம் அப்படி செய்யலை. எங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று உலகத்தில் இருக்காதுல்ல. இவ்வளோ ஓப்பனாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா சகலத்தையும் குறித்த அறிவையும் ஞானத்தையும் தேவன் தந்ததுனால தான் பேசுகிறோம். திடீர்னு பாய்சனை கையில் எடுத்து வச்சு நான் சாப்பிட்ருவேன்னு மிரட்டுவாங்க. அப்படியே ஏதோ சின்ன வாக்குவாதம் தான் நடந்துருக்குங்க. காய்கறி நறுக்கி இருந்தவங்க அப்படியே அந்த கத்தியை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, பொட்டார்ந்து தன்னையே குத்திடுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சி. இல்லைங்க, இதுக்கு பேர் தான் ஹிஸ்டீரியா. கட்டுக்கடங்காத கோபத்தினுடைய எதிர் விளைவு. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இப்படி இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு சின்ன விஷயம் இருந்தால் கூட உடனே அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. கண்கள்லாம் அப்படியே சிவந்துடும். அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோ பேரை நானும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னது என்ன வேணாம், பிளேடை வச்சு அறுக்கிறதுலாம் சர்வ சாதாரணம். சிலர்லாம் பாருங்களேன், ஒரு சின்ன வாக்கம், இன்னைக்கு ரத்தம் பார்க்காம விட மாட்டேன்டா. அது இது ரொம்ப அதிகமாக யாரை தாக்குது தெரியுமா? தாய் குலத்தை. அதுக்காக ஆண்கள் அப்படி செய்யறது இல்லைன்னு நினைக்காதீங்க. சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களாவது தங்களுக்கு தான் கேடு உண்டாக்குறாங்க. சில ஆண்களுக்கு ஹிஸ்டரியார வந்தால் அடுத்தால் முன்னால் இருக்கிற எல்லாருக்கும் காயத்தை உண்டாக்குவோம். ஒரு குடிகாரன் வந்தால் என்ன பண்ணுவான்? தன்னை பத்திரமா பார்த்துக்குவான். ஆனால் மனைவி அடிப்பான், பிள்ளை அடிப்பான், அம்மாவை அடிப்பான், அப்பனை அடிப்பான். நீலாம் ஏண்டி என்ன பெத்தான்னு கேட்பான். ஏண்டா மகனே, காலையில் தானே அம்மா தாயே என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு போனேன். அவன் சொல்லுவான், அது வேற வாயி இது வேற வாயின்மோ. புரியுதா உங்களுக்கு? ஜாக்கிரதை. எந்த பிள்ளையாவது தகப்பனை தாயை நோக்கி கையை நீட்டி பேசுதுனாலே அது தவறான ஆவியில் நிற்கிதுன்னு அர்த்தம். தாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் நிறைய பிள்ளைங்க தாய் தகப்பன் உனக்கு என்ன தெரியும். நான் சொல்லிட்டா, நீ இப்படிலாம் அடங்காப்பிடாரியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா பிறக்கும் போதே அப்படி கழுத்தை ஒரு அமுக்கியிருந்தா நீ இப்படி கேட்டிருக்கவே மாட்ட. இதெல்லாம் பிள்ளைங்க எப்படிலாம் பெற்றோரை மிரட்டுறாங்கங்க. எவனையாவது ரோட்டில் போகிற எவளையாவது குப்பை கழுத, இயேசுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. லவ் பண்ணிட்டு நீ கட்டி வைக்கலாம், நான் ட்ரெயினில் விழுந்துருவேன், மானத்தை வாங்கிடுவேன், ஓடிடுவேன். இதெல்லாம் என்ன ஆவி? தவறான ஆவிகள். நீங்க நினைக்கிறீங்க ஐயோ புள்ள என்ன நொல்ல, கர்த்தருக்கே மகிமையை கொண்டு வராத புள்ள உனக்கு மகிமையை கொண்டு வர போகுதா? கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிச்சிடணும். கொரிந்தியர்ல எழுதுறாரு, அடங்காத ஒழுங்கற்று வாழ்ந்த ஒருத்தனை பத்தி சொல்றாரு. அவன் சாத்தானால் சிட்சிக்கப்படும்படி நான் அவனை யார் கையில ஒப்பு கொடுத்துட்டு நீ கேட்கலாம், என்னடா அந்த மாதிரி இப்படி பேசுறாரு? என் செல்ல பிள்ளைய, என்ன செல்ல பிள்ளை நொல்ல பிள்ளை தான். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் என்ன செய்ய நடத்து. அவன் முதிர் வயது நம்ம அதை என்ன செய்யாது இருப்பான். நீ நடத்தவே மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி உன் பிள்ளை திருந்தும்? பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடி. அவன் ஆத்துமாவை நீ பாதாளத்துக்கு என்ன செய்வ? ஒருவேளை இப்ப நான் பேசுறதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானதா இருக்கலாங்க. எஸ், உலக சட்டங்களுக்கு அது எதிரானது, ஆனால் பரலோக சட்டத்திற்கு எதிரானதல்ல. தேவனே தான் எவர்களை நேசிக்கிறாரோ, யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார், திருத்துகிறார். ஏங்க, நான் தாவீதை பத்தி இப்ப சொன்னேன்ல, அவன் அப்படி கர்த்தருக்கு விரோதமான செய்த உடனே அவனை சிட்சித்தாரா, சிக்கலையா?
அவன் உரியாவின் மனைவியை எடுத்துக்கிட்ட உடனே அவனுக்கும் அவளுக்கும் பிறந்த பிள்ளைய கர்த்தர் எடுத்தாரா எடுக்கலையா? ஏன் பைபிள் இதெல்லாம் இல்லையா? அதனால தான் நான் எத்தனையோ முறை என் பிரசங்கங்கள்ல சவால் விட்டுருக்கிறேன். இந்த உலக நாடுகளின் சட்டங்கள் அனைத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு பைபிளை ஒரு பக்கம் வச்சா இதுதாங்க வெயிட்டானதா இருக்கும். ஐக்கிய நாடுகள் சபையே உலக சட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த பைபிள்ல இருந்து வெளியே எடுத்தா இந்த உலகம் அற்புதமான உலகமாய் மாறிடும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. இந்த பைபிள்ல எதை பற்றி சொல்லல. ஆனா துருவி துருவி ஆராய்ந்து பாருங்க. சில காரியங்களை ஓப்பனா சொல்றேங்க. தீட்டு அது சரீர சுத்தம், அது வந்து பரலோகத்துக்கு போகிறத தடுக்காது. இப்போ ஒருத்தருக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னா அவங்கள கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு தனி, ஏன் தெரியுமா? அது வந்து உறவெல்லாம் கெடுக்கல. ஏன்னா ஒரு கோல்டு இருக்குது, ஒரு குழந்தைய அவங்க தூக்குனா உடனே இந்த குழந்தைக்கு அந்த கோல்டு பரவிடும். அதை மாதிரி இந்த தீட்டு என்பது மற்றவர்களுக்கு என்னத்தை உண்டாக்கக்கூடாது. ஏன் கொரோனா சமயத்தில் மாத்திரம் மாஸ்க் போட்டிங்களா? ஏன் போட்டீங்க? இப்போ இவ்வளோ திமிரு பேசுறீங்கல்ல, அப்போ மாத்திரம் உயிர் பயம் வந்துச்சுல்ல. கொரோனா இப்போ கூட சிலர் இன்னும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ உன் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. உன் ஆத்துமாவை காப்பாத்துறதுக்கு இதுக்கு மாஸ்க் போடுன்னு சொன்னா நீ போட மாட்டியா? இதை செய்யாதன்னா செய்யாம இருக்க மாட்டியா? வேதத்துல எதை பற்றி தான் சொல்லல. தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த காயினை பார்த்து கேட்கிறார், என்னடா பண்ண நீ? உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி என்ன செய்து? நீங்க பைபிள்ல படிச்சுட்டு வாங்க. வனாந்தரத்தில் அந்த மக்கள் எத்தனை வருஷம் வழி நடந்தாங்க? இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம். அப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? வீடுகள் கட்டி குடி இருக்கும்போது அவங்களுக்கு கழிவறைகள், டாய்லெட்னு சொல்றோம்ல, அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அது கூட இப்போ உள்ள மாதிரி வீட்டு உள்ளேயே, பெட்ரூம்க்கு உள்ளேயே. அதனால தாங்க இன்னைக்கு வியாதி. பேசுறது நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்த இடத்துல எல்லாம் பொது வழி இல்ல, வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு மூலையில் இருக்கும். இப்பெல்லாம் அவ்வளவு தூரம் எந்திரிச்சு எப்படி போறது? ஏன் நம்மள தாத்தா பாட்டி அம்மா அப்பா அம்மா எல்லாம் அப்படித்தானே எந்திரிச்சு போனாங்க. இப்ப எல்லாம் அட்டாச்சு பாத்துரும். அதனாலதான் அது கூட நிறைய அட்டாச்சா வருது. ஏன்னா அதுல உள்ள சகல கிருமிகளும் அப்படியே மிதிச்சுக்கிட்டு வருவ. அது அப்படியே அந்த காலோட பெட்ல ஏறுவ. அதுல பிள்ளைய கொண்டாந்து போடுவ. ஏன் பாஸ் அப்ப நீங்க ஏங்க என்ன பாம்பு தீங்கிற ஊர்ல போனா நடுக்கண்ணத்தையும் தீங்கணும். இப்ப நம்ம வாங்குற வீடுகள்லாம் அப்படிதான் இருக்குது. ஏன் தெரியுமா? நீ ஆரம்பத்துல இருந்தே வழி தவறியாச்சு. அதான் நான் சொல்றேன், ஒரு கப்பல் அல்லது ஒரு விமானம் ஒரு மூடி அளவு வழி விலகுனா அது சேரும்போது பல மைல் சொல்லியிருக்கேன், அன்னைக்கு தான் சொன்னேன். அத மாதிரி நாகரீக சமுதாயம் தேவனுடைய வேதத்தை விட்டு கொஞ்சம் ஒரு முடி தாங்க விலகுச்சு. ஆனா முழுசுமே தேவனை விட்டே விலகி போயிடுச்சு. எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். பைபிள்ல சொல்லியிருக்கா சொல்லலையா? இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்கள் அவன் தேடிக்கிட்டான். அதுக்கு நீ கர்த்தரெல்லாம் குறை சொல்லாது. பாருங்க, பைபிள்ல இருக்கிற சில சட்டங்களை சொல்லித்தரேன். சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒரு உதாரணம் சொல். யார் யாரை பண்ணக்கூடாதுன்னு அங்கே போட்டிருக்கிறார். அதில் ஒரு உதாரணம், இப்போ என் அக்கா இருந்தாங்க. எனக்கு எங்கள் அக்காவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. ஊர் நாட்டிலலாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அக்கா பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அத்தை பிள்ளைய நீங்கள் பைபிளில் படிச்சு பாருங்க. ரத்த அந்த பிளட், டைரக்ட் பிளட்ல உள்ள யாரையும் என்ன செய்யக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்டவங்களை பற்றி இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட வேணா போய் பேசி பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் 100% பெர்ஃபெக்டான, ஒன்று தலை பெருசாக இருக்கும், இல்லை வயர் பெருசாக இருக்கும். ஏன் தெரியுமா? தேவன் சொன்னதை செய்யாதன்னு சொன்னதை செய்யும் பொழுது. இப்போ கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுல என்ன செய்யக்கூடாது?
திருமணம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இது நான் ஒன்றும் நேற்று ராத்திரி தூங்கும் போது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு இல்லை, பைபிள் சொல்லுது. இவன் என்னத்துக்கு தெரியுமா? சொத்து சுகம் விட்டு போயிடக்கூடாதான். புரியுதா? ஒருவேளை யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி கேவலமான புத்தியில சொத்து சுகத்துக்காக இந்த மாதிரி கர்த்தருடைய இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, அது புதிய ஏற்பாட்டுக்குரிய நித்திய பிரமாணங்கள். சிலவற்றை பலிகள் காணிக்கைகள் இது போன்றவைகள் தான் ஒழிக்கப்பட்டதை ஒழிய வேறு சில பிரமாணங்கள் கர்த்தருடைய வருகை வரைக்கும் உரியவை. அல்லேலூயா. சீரியஸா இருங்க. சும்மா கண்டவெல்லாம் ஆடிட்டு பாடிட்டு குதிச்சுட்டு உனக்காகத்தான் கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கிக்கிறார். உங்க பாஸ்டர்லாம் நேரோ மைண்டட் பீப்புள், குறுகின பார்வையுடையவங்க. அனுபவி ராஜா அனுபவிங்கிறான். இந்த மாதிரி ஆட்களுடைய பிரசங்கங்களை கேட்டுவிட்டு மைண்ட் கரப்ட் ஆகுது. ஏன்னா அவன் தேவனுடைய சரியான ஆவியினால் நடத்தப்பட்டு ஊழியம் செய்யல. காரியத்துக்கு வரேன். வெறுப்பு சரீரத்திலேயே ஒரு விஷத்தன்மையை உண்டாக்குது. அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, ஒரு மிருகம் கடிச்சிக்குது. என்னையெல்லாம் ஒரு முறை பூனை கடிச்சிருச்சு. கொடுமை. இப்போ கூட என் உடம்புல அந்த தழுமை, அதுவும் செல்ல பூனை, ரொம்ப அன்பா இருக்கும் என்கிட்ட. ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? நான் உயிரோடு இருக்கதான் ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் தான் டிவியில் நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருந்தேன் நான். புரியுதுங்களா? முகத்தெல்லாம் பிச்சு எடுத்துருச்சு. அதோடையே எல்லாரும் கண்டுபிடிச்சி, வாட் இஸ் திஸ், என்னாச்சு இந்த கையில் இன்னும் இந்த இங்கெல்லாம் பார்த்து தெரியுதா தெரில. அதை அப்போ மருந்து போட்டுக்கிட்டே டிவியில் பேசினேன் நான். அப்போ நான் சொல்லிட்டேங்க, அந்த விஷத்துல இருந்து கூட நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் உங்கள் வாயிலிருந்து வர்ற சில விஷங்கள் இருக்குது தெரியுமா, அது என்னை திரும்ப. ஆனால் நான்லாம் எழுந்து நிற்கிறவன் கர்த்தருடைய கிருபையில். அப்போ ஒன்று சொல்கிறாங்க, பூனை கடிச்சா கூட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தப்பிடலாம் என்ன. ஆனால் மனுஷன் பல்லால் கடிச்சா, புரியுதா உங்களுக்கு? உண்மையா உண்மை இல்லையா? யாரும் மனுஷனை கடிக்கக்கூடாதுங்க. மனுஷனுடைய பல்லு அவ்வளோ கேவலமான விஷம். அதனால தான் இந்த டிவி சீரியலெல்லாம் பார்த்துட்டு புருஷன் ஏதாவது கோபமாக பேசினா மனைவி போய் அவன் கையை கடிச்சு வச்சிடறாரு. அதை விட பொல்லாத விஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த விஷம், அந்த காயன்னு கூட மறந்துடலாம். அந்த செஞ்ச சம்பவம் சாவுற வரைக்கும் உள்ள விஷமா இருக்கும். எல்லாம் நாங்கள் விளையாட்டுக்கு ஜோக்குக்கு பேசலுங்க, சிந்திங்க, சீர்படுங்க. வெறுப்பு சரீரத்தை முடமாக்குகிறது அல்லது செயலற்றதாய் மாற்றுகிறது. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான, இல்லை தாங்கவே முடியாத ஒன்று கேட்ட உடனே நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? அந்த அதிர்ச்சியை தான் சொல்றேன். என்ன ஆகுறீங்க? மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. எஸ் ஆர் நோ? மயக்கம் போடுறீங்களா இல்லையா? சிலர் மயக்கம் வரலனாலும் வர்ற மாதிரி நடிப்பாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் அதிர்ச்சியான தாங்க முடியாத ஒரு காரணத்தினால சரீரம் அங்கே என்ன ஆகுது சொல்லுங்க? செயலற்று போகுது. அது எதிர்மறையான ஆவி. எத்தனை பேர் அப்படி ஒரு இதே ஒன்று கேட்பாங்க, ஒரு கோபத்தில் அப்படி என்ன செய்வான், அவன் நாக்க கடிச்சிடுவான். சரீரம் செயலற்றதாய் மாறு. இதெல்லாம் யாருடைய? இப்படிலாம் நீ வாழ்றது தேவ திட்டம் இல்லை. எதிர்மறையா நிற்கிறான ஒருத்தன், சத்துரு, பொல்லாதவன், அவனுடைய விருப்பங்கள் இதெல்லாம். அதனாலதான் பைபிளே சொல்லுது, மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர், இறையாதே. அது மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய இடம் கொடுக்கணும். மிஞ்சும் கோபம் வரும் பொழுது எதுவுமே பேசாது, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு அந்த கோபத்தை அவர் அடக்குவார். அல்லேலூயா. நீ மதர், ஃபாதர், அங்கிள், ஆண்டின்னு பேசா, தமிழ்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது.
தவறான ஆவிகள். அதெல்லாம் கோபம் வருவது இயற்கைங்க, கோபம் வரும். கோபம் என்பது ஒரு புலன் உணர்வு. ஆனால் மீட்கப்பட்ட தேவ மக்கள் அதற்கு அடிமை அல்ல. அது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நாம் அதை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. குதிரைக்கு ஏன் கடிவாளம் போடுறாங்க? குதிரைக்கு வாயில கடிவாளம் போட்டு பாருங்க, ஒரு கரண்ட்டு கூட பவருக்கு பேர் என்ன பேர்? ஹார்ஸ் பவர், ஹெச்பின்னு சொல்கிறோம். அப்படின்னா குதிரை என்ன உள்ளது? பலமும் வல்லமையும் உள்ளது. அதுக்கு நீங்கள் கயிறு போட்டு அதை கட்டி அதை பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா அது காட்டுத்தனமாக ஓடும். என்ன செய்யும்? காட்டுத்தனமாக ஓடும். அது யாரையாவது கடிச்சு வைக்கும். அப்படி அது கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, தொடையில் இருக்கிற ஒரு சதை நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன். இந்த நேற்றைக்கு நான் வந்து சர்ச்சு குரூப்பில் நான் முதல் ஊழியம் செய்து படுத்து கிடந்தேன். அதெல்லாம் எழுதலை, ஆனால் அதில் ஒரு திண்ணை மாதிரி தெரியும் பார்த்தீங்களா? அது அப்போ வந்து பூமியிலேருந்து 3 அடி கிழத்தில் இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டு அவ்வளோ மேலே வந்துருச்சு 41 வருஷத்தில். அப்போ வந்து ராத்திரியெல்லாம் கழுதைகளும் குதிரைகளும் அந்த இடத்துல அலையும். அதெல்லாம் சண்டை போடும். அது தூங்கெல்லாம் முடியாது சில சமயத்தில். குதிரை எத்தனையோ முறை என்னையே வந்து அப்படி தள்ளி இருக்குது. அந்தோன்ராஜ், நீங்கள் கண்ணால் அந்த இடத்த பார்த்தீங்க. அப்போ கூட எதிர்த்தால நான் சொன்னேன் நம்பலன்னா ஆண்டவரே அன்னைக்கு பார்த்து அங்கே எதிர்த்தால ஒரு குதிரை நின்னதை நீங்களே பார்த்தீங்க. ஏன்னா சில சமயத்தில் நான் சொல்கிறது யாரும் நம்புறது இல்லைங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த வாத்தியார் என்ன செய்வார்னா பாடத்தை விளங்க வைப்பதற்காக சில கதைகள் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் என் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்தவர் சஞ்சீவின்னு சொல்லி, உண்மையிலேயே சொல்கிறேன், அவர்லாம் ஒரு பெரிய ஹீரோ. அவங்க அசோகர் அப்படி சிவாஜி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். சிவாஜினா இந்த சிவாஜி பழைய கால சொல்லுவார்ல. அப்போ நான் பார்க்குறேன் ஒரு நாள் சுப்பையா அப்படின்னு ஒரு பையன் என் கூட படித்தான். நான் பாடத்தை அப்படி இன்ட்ரெஸ்டாக கவனிச்சிட்டு இருக்கிறேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னை இப்படி ஒரு இடி இடித்தான். ஏன்டா இடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் இங்கே பண்ண வேறு ஒன்று ஏங்க அந்த காலத்துலேயே அவன் என்ன செய்தான் தெரியுமா அப்படிங்கிறான். தெரியலையா? எனக்கு உண்மையிலே புரியலைங்க. இப்படியே கை காட்டுறான். நான் கவனிச்சுட்டு இருந்தவன் சிந்தையே என்ன ஆகி போச்சு பாருங்க. இளமை கால நினைவுகள் கேவலமா பாருங்க. இங்க கூட நாங்க இங்க பிரசங்கம் பண்ணுவோம், ஒருவேளை கையே எப்படி சுத்த மாட்டேங்க. ஆமா, இவருக்கு வேற வேலை கிடையாது. ஆனிவர்சரி ஒரு சாரி எடுத்து அது நம்ம விரும்புகிற கொடி கூட தைக்க விட மாட்டேன். அது பேசும்போது எப்படி தெரியுமா? முக்காடை எப்படி போட்டுக்கிறது. நிஜங்க, கண்ணால் பார்த்தவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இப்படி ரீல்னு கையை காட்டினவன் தோற்று போயிட்டான். சபையில் கூட ஏன் இது போன்ற உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட உன்னால் விளங்கி கொள்ள முடியாத சத்தியங்களை ஓமைகளை சொல்லித்தாங்க போதித்தார். அல்லேலூயா. நான் ஐ எம் நாட் அ என்டர்டெய்னர். என்டர்டெய்னர்னா யார் தெரியுமாங்க? சர்க்கஸில் போனால், பொழுதுபோக்கு இடங்களை போனால் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு காசு வாங்கிட்டு செல்லாமல் தான் என்டர்டெய்னர். நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் என்னை ஒரு என்டர்டெய்னரை பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் கணக்கு கொடுக்கும். நான் உங்களை சந்தோஷப்படுத்தவோ, சிரிக்க வைக்கவோ, வேடிக்கை காட்டவோ அதுக்கெல்லாம் நாங்கள் நிற்கலைங்க. எதையாவது சொல்லி எங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு அப்படியே பிரித்து கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணங்களை உபயோகிக்கிறோம். ரீல் கீழ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நான் ஊழியம் செய்த இடத்துக்கே அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டினேன். அந்தோணிராஜுக்கெல்லாம் ஒரு பெரிய வைராகியம் வந்துருச்சு. பேசுவார்னு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த இடம் அப்படி பாழடைஞ்சு கிடக்குது. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த இடத்தை எப்படி ஆகியும் நம்ம என்ன செஞ்சிடணும், வாங்கி இந்த இடத்துல என்ன கட்டணும், ஒரு ஆலயம் கட்டணும். நான் சொன்னேன், அந்தோணிராஜ் கர்த்தர் அப்படி ஒரு தரிசனம் தந்தா நீங்கள் வந்து சபையில் வந்து தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் தெரியுமாங்க? நான் நிழலை காட்டி இருந்தால் அவருக்கு அந்த தரிசனம் வந்திருக்காது. நிஜத்தை காட்டினேன். அல்லேலூயா. இன்னும் வாங்க, இன்னொரு தடவை சித்தமானா சோலையார் டேம் கூப்பிட்டு போகிறேன். ஏன் அந்தமான் ஒன்றும் பெரிய தூரத்தில் இல்லை. சென்னையில் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சா 2 ஹவரில் போயிடலாம். வாங்க, அந்த வீடு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த மர வீடெல்லாம் அப்படியே தான் இருக்குது.
எதற்கு இதை நான் பேசுறேன்னா, எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு பேசலைங்க. நீங்கள் தேவனுடைய வசனம், தேவ ஆவியானவரால் நடத்தப்படாத நிலைமையில கர்த்தருடைய முழுமையை நீங்க என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. இந்த வெறுப்பும் கசப்பும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, ஆக்கப்பூர்வமாக செயல் திறனோடு, அது புரியல அப்படின்னா கிரியேட்டிவா எதையுமே சிந்திக்க முடியாதபடி நம்முடைய மூளையவே அது என்ன செஞ்சிடும், மழுங்கடிச்சு. அது புரியலன்னா சொல்லித்தரேன். சில சமயத்துல நீங்க கோபத்துல என்னத்தையோ செஞ்சிடுறீங்க, அப்புறம் ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு உணர்வீங்களா? எக்ஸாம்பிள் சொல்றோமா, ஒரு கையில எண்ணெய் பாட்டில் பிடிச்சிருக்கிற, ஏதோ புருஷன்ட்ட கோபத்துல அப்படியே ஓங்கி அடிச்சிடுற. 1 கிலோ எண்ணெய் என்ன விலை பார்ப்போம்? 120 ரூபாய்க்கு ஒரு கேவலமான எண்ணெய் இருக்கா? 180. பாமாயில் கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? இருக்குதா? நம்ம நாட்டு நடப்புலாம் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஒரு 120 ரூபாய்க்கு இருக்கலாம். நீ உடைச்சி போட்டதுக்கு அப்புறம் புருஷன் சொல்ல, உடைச்சல்ல நீ ஏன் வாங்கிக்கோ, என்கிட்டலாம் என்ன கேட்கக்கூடாது. அப்போ நீ உணர்ற, அடப்பா கொஞ்சம் நான் என் நிதானம் தவறிட்டேன். சொல்றியா சொல்லலையா? சொல்லுங்க. மதி இழந்துட்டேன். நம்ம சொல்ற வார்த்தை என்ன? காதல் பண்ணாத, ஓடாத அப்படின்னு நாங்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்கறது இல்லை. அப்புறம் உதகதெல்லாம் வாங்கி அவன் விட்டு ரோட்டில் ஓட்டுறனே பார்த்து, நீங்கள் அன்னைக்கு சொன்னதை கேட்டுருந்தோம். இப்போ என்கிட்ட வந்து அடுத்தா நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர்? அதனால தான் இப்போ கூட சொல்றேங்க, இப்போ கூட நீ காதல் பண்ணிட்டு இருந்தா திருந்திடு. சும்மா என்ன நேரம் போகாமல பேசிட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் ஒன்று இருந்தா எவன் எதிர்த்தாலும் கர்த்தரே அதை நடத்தி காட்டுவார். நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு நீ நினைக்காத. நான் நினைச்சதை சாதிப்பேன். நான் சொல்றேன், நீ நினைக்கிறது தேவ சித்தத்தின் நினைவா இருந்தா, பாஸ்டர் தடுத்தாலும் பெற்றோர் தடுத்தாலும், அது கல்வியா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம்னா அதை யாரால தடுக்க முடியும்? காரிய சித்தியோ அது விஷத்தால வராது, பயமுறுத்தலால வராது. என் பிரதர் பெரியப்பா, நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரேன்னு வேலையை விட்டுவிட்டு நான் வந்தா, அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு பர்சத்துக்கு என் மூஞ்சில் எரிஞ்சிட்டு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ எடுத்துக்கிட்டு என் வீட்டை விட்டு ஓடி போயிடு. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சா அவரே உனக்கு வழி காட்டுவார். என்கிட்ட எதுக்கு வர்றன்னு தோர்த்தினார். நான் மோசம் இல்லைங்க. அவர் அன்னைக்கு அப்படி துரத்தாம போயிருந்தார்னா, என் அண்ணனுடைய தயவுல இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அவர் என்னை துரத்துனதுனால தான் கர்த்தருடைய தயவுனால நான் ஊழியக்காரனா நிற்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தேவை 10 ரூபாய் தாங்க அந்த நாளில். அந்த 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு, இது குலசேகரம், கேரளா பார்டர், கன்னியாகுமரியில் குலசேகரம், அங்கேருந்து நாகர்கோவில் வந்தால் தான் திருநெல்வேலிக்கு பஸ் பிடிக்க முடியும். இது நடக்கும்போது 8:30 மணி அல்லது 9 மணி. என்னுடைய ட்ரங்க் பெட்டி, சின்ன இரும்பு, அந்த காலத்தில் கலர் கலராக அடிச்சிருக்கோம் இரும்பு பெட்டி, அதை எடுத்துக்கிட்டு அமைதியில் 10 ரூபாயை மாத்திரம் எடுத்துக்கிட்டு குலசேகரத்தில் பஸ்ஸு பிடிச்சி நாகர்கோவில் வந்து திருநெல்வேலிக்கு வர்ற பஸ்ஸை பிடிச்சி, அங்கேருந்து பாபநாசம் போகிற பஸ்ஸை பிடிச்சி நடு ராத்திரியில் ஒரு இடத்துல இறங்கி, அங்கேருந்து 8 கிலோமீட்டர் காடு மலை, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற இடம் வழி எப்படி இருக்கும், அதிலெல்லாம் வந்து வீடு வந்து சேர்ந்தேன். எங்கள் அம்மா அப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அமைதியில் போய் எங்கள் அம்மா என்ன தான் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி காது கொடுத்து கேட்டான். அந்த நேரத்தில் அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவரே, என் கடைசி பையனை 2 வயசு பிள்ளையா இருக்கும்போது உமக்காக ஒப்பு கொடுத்தையா, அவன் எப்படி இருக்கிறான்னு தெரில, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரமாட்டான், அவனோட நீங்கள் பேசுங்க ஆண்டவர். எங்கள் அம்மா அப்படி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 ஜெபம்லாம் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க, வாயை திறந்து ஜெபி. அவங்களுக்கு தெரில நான் இப்படி காதை கிட்ட வச்சு கேட்குறேன்னு. அப்படி ஜெபிச்சிட்டு கண்ணீரோடு எங்கள் அம்மா ஜெபிங்க. அதான் போய் என் கண்ணு முன்னால் வந்து நிற்கிது. எங்கள் அம்மா பக்கத்தில் போய் நான் அப்படி கேட்டேன். பார்த்தீங்களா, என் மூச்சு காற்று அவங்க மேலே பட்டு சூடாக இருக்கும்ல, அப்படி திரும்பி பார்த்தாங்க. யார் நிற்கிறாங்க? அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியும். என்னடா என்ன அப்படின்னு சொன்னேன். இப்படி
கத்தரினோட நேற்று பேசினார். நான் எங்கள் எஜமானை விட்டுட்டு நான் சொல்லி பார்த்தாரு, வெள்ளீர் ஆடை நிர்மலா ஹஸ்பண்ட். நான் வந்துட்டேன், அண்ணன் வீட்டுக்கு போனேன், அண்ணன் துரத்தி விட்டாரு. கத்தர் அழைச்சா கத்தர். எங்கள் அம்மா அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, உன்னை கத்தர் அழைச்சிருக்காரா, கத்தர் நடத்துவார். நான் எதற்கு இதை சொல்கிறேன், நல்ல கவனிங்க. சில சமயத்தில் நம்ம இந்த உருவாக்கும் தன்மை, ஆக்கப்பூர்வமான தன்மை உள்ளதையே நம்ம இழந்துடுறோம். ஏன் தெரியுமா? நமக்குள்ள என்ன வந்துடுது, ஒரு கசப்பும் வெறுப்பும் வரும்போது. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் உணர்றோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஏன்டா இதை செஞ்சோம், கரெக்டா? சாப்பாடுல ஏதோ மறந்து போய் உப்பு போடல, இல்லை கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? மூஞ்சி மேல தூக்கி ஊற்றணும். அப்படிதான் நிறைய பேர் செய்வீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏன் ஒரு உப்பு கூட உன்னால பார்த்து போட முடியாதா அப்படின்ட்டு அப்படியே சாம்பார் அப்படியே மூஞ்சி மேல ஊற்றி விட்டுற, வெந்து போயிடுது. அப்புறம் நீ தான் ஆஸ்பத்திரி தூக்கி போற, போலீஸ் கைன்னு அலையிற. அந்த இடத்துல உன் அறிவு, உன் நிதானம், உன் பக்குவம், ஆக்கப்பூர்வமாக காரியங்களை கையாளுகிற தன்மையை இந்த கசப்பும் வெறுப்பும் உன்னை விட்டு அகற்றிடுதா? அப்ப நீ ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவா மாறிடுறியா? எஸ் ஆர் நோ? கவனமா இருங்க. கசப்பும் வெறுப்பும் எங்க இருக்கும்? கண்ணுல காதுலலாம் இருக்காது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது மனிதனுடைய ஆவியை ஆட்கொள்ளும். ஏன்னா இதெல்லாம் யாரால ஏற்படுத்தப்படுது? ஆவிதாங்க. இன்னொரு ஆவி கூட தொடர்பு கொள்ள முடியும். இது நீ எங்கேயோ உன் காதுல வாயில பேசுற தெரியுமா, ஆனா அது எங்க இருந்து வருது? உன் ஆவியில இருந்து வருது. அதனால தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டிய உன்னுடைய ஆவியையே அது அசுசிப்படுத்துது. இந்த கசப்பும் வெறுப்பும் தேவன் தங்கும் ஆலயமாகிய தேவன் உன்னை வழி நடத்துகிற அந்த கான்டாக்ட் பார்ட்டே எதுதான் சொல்லுங்க? ஆவி. அதையே போய் இது என்ன பண்ணிடுது? இப்போ கொரோனா 2ஆவது தடவை வந்த போது என்ன செஞ்சது சொல்லுங்க? அது போய் நம்முடைய லங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருச்சு? பிளாக் பண்ணிருச்சு. மூச்சு விட முடியல. உயிருக்கு அது என்னத்தை உண்டாக்குச்சு? முதல் கொரோனால செத்தவங்க கொஞ்சம் பேரு. 21ல வந்த கொரோனாவில் ஆக்சிஜன் கிடைக்காம செத்தவங்க தான் கொத்து கொத்தா செத்தாங்க, லட்ச லட்சமா இழந்தாங்க. அங்க என்ன செய்து தெரியுமாங்க? செயல்பட வேண்டிய நுரையீரல் குழாயை அது செயல்பட விடாமல் தடுத்த உடனே ஆக்சிஜன் போக முடியல, அங்க கார்பன் டை ஆக்சைடு போகுது. கார்பன். அதனால தான் இந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்ன வைக்கிறாங்க? எதுக்கு தெரியுமா? உள்ள என்ன இருக்கும்? நிறைய கார்பன் இருக்கும். அதை வெளியேற்றினா தான் நம்மளால என்ன விட முடியும். அதே மாதிரி தேவ சாயல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி படைக்கப்பட்ட மனிதனை எதிர்மறையான ஆவிகள் வழி நடத்தி உனக்குள்ள கசப்பையும் வெறுப்பையும் கொண்டு வந்தா, தேவனோடு சுவாசம் விடுகிற ஆவிக்குரிய நிலைமையில உயிரோடு வாழ வேண்டிய ஆவியை போய் அது என்ன செய்யுது? அட்டாக் பண்ணுது. அதனாலதான் இதை ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இட் இஸ் a spiritual warfare. அதனால கசப்பும் வெறுப்பும் ஆகிய மாம்சத்தின் கிரியைகளை அசுத்த ஆவி நமக்குள் கொண்டு வராதபடி நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லி முடிச்சிடுறேன். இவைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆவியானவர். இப்போ பாருங்க, கசப்பு வெறுப்புக்கு எதிர்மறையான ஒன்று என்ன தெரியுமா? அன்பு. ஒருத்தர் ஐ ஹேட் யூ சொல்ற இங்கிலீஷ்ல, தமிழ்ல யாரும் சொல்றல, ஐ ஹேட் யூ. கை அந்த இது அப்படியே வேடியை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஐ ஹேட் யூ. மூஞ்ச பாரு, பேய் மாதிரி இருக்கும். நான் ஹேட் யூ. ஹேட்ரட்னஸ் எங்க வந்துச்சு தெரியுமாங்க? தன் காணிக்கையை ஏத்துக்கல, அவன் காணிக்கையை ஏத்துக்கிட்டாருன உடனே அவன் முக நாடி என்ன செஞ்சது?
அந்த முக நாடி வேறுபடும் போது நீங்கள் செயல்படாமல் கொஞ்சம் கண்ணாடியில் போய் முகத்தை பாருங்கள். மூஞ்சா பாரு, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது உங்கள் மூஞ்சிலையும் இருக்கும். சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது நல்ல கவனிங்க, கசப்பையும் வெறுப்பையும் நம்ம மேற்கொள்ளணும்னா ஒரே வழிதாங்க இருக்குது. அதற்கு எதிரடை, இப்போ இருளை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? வெளிச்சத்தை ஏற்றணும். அது மாதிரி நம்முடைய ஆவியை அசுசிப்படுத்துகிற இந்த கசப்பையும் வெறுப்பையும் வெளியே துரத்தணும்னா யோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது. அதனாலதான் கலாத்தியர்ல சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகளை பத்தி சொல்லிட்டு அடுத்தால சொல்றாரு ஆவியின் கனியோ. ராத்திரி வேளையில எழுந்து போறதுக்கு முன்னாடி இந்த கசப்பு வெறுப்பு என்கிற சாத்தானுடைய பொல்லாங்கினாலே ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக நீங்கள் இருந்தால், ஒருவேளை அதனால அஃபெக்ட் ஆனவங்களா நீங்க இருந்தா, ஆண்டவரே அதெல்லாம் என்னை விட்டு அகன்று போகும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை என் இருதயத்தில் நிரப்பும்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபிப்பதை தவிர வேற வழியே இல்லைங்க. இதுக்கெல்லாம் திருப்பத்தூர் போனாலாம் சரியாவாது, 4 மாவடி போனாலாம் சரியாவாது. நீ இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய அன்பினால் என் இருதயத்தை என்ன செய்யும்? அவர் அதை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரையும் நின்று ஜெபிப்போம்.